Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம். புறக்கணிக்கப்படுவது, எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிற அந்த நெருப்பிலே வாழுகிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போற எழுந்து நின்று விடுவான். போகன் அந்த கவிதையில எழுதுகிறான். போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. போகன் நண்பரிடம் சொல்லுகிறான், என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தும் என்னுடைய எழுத்திலிருந்தும் வருவது அன்று. புரியுதானுங்க? இந்த கவிஞர்களுக்கு எல்லாமே ஒரு கெத்து இருக்கும் தானே. எங்க அண்ணாச்சிக்கு கிடையாது, மற்றபடி ஒரு கெத்து இருக்கும் தானே. இந்த கவிஞனாலே ஒரு அப்படி பார்க்குற பார்வை இருக்கும் தானே. என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தோ என்னுடைய எழுத்திலிருந்தோ வருவது அன்று. இப்ப நண்பன் கேட்கிற, அப்புறம் எதிலிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது, நான் பட்ட துன்பங்களிலிருந்து வருவது, நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது. உடனே நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நல்ல கேள்விதானே. திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா கீழே தானே குனிவான். ஐயா ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா, என்னையும் பார்த்துங்க, இன்னும் தானே குனிவான். துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். அதற்கு போகன் பதில் சொன்னார், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார். காலனை தன் காலருகே அழைத்து, காலா என் காலருகே வாடா, சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலணா கூட இல்லை. என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது. ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞருடைய கவிதை அல்ல. துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு, கவிஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு போகன் தந்திருக்கிற உயிர் சக்தி அது. இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க. துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும். கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். எனக்கு அண்ணாச்சியை பத்தி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. இப்ப வீட்டு வாசல்லயே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை என்னைக்காவது ஒரு 30 செகண்டுக்கு மேல நாம பார்த்திருக்கோமா? பிள்ளைங்களையே பாக்குறதுல மரத்தை எங்க பாக்குறதுன்றார் ஒருத்தர். திடீர்னு சொல்ற, என்னை விட ஒசரமாயிட்டானேன்னு மகனை பத்தி சொல்றாரு. ஐயோ என்னை விட ஒசரமாயிட்டானே. ஒரே நாள்ல அவன் ஒசரத்துக்கு அவன் என்ன மூங்கில் செடியா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு பெரிய ரிஷிங்க, அவரு ஒரு விளக்க உரை பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறார். அதுல ரொம்ப முழுகிட்டார். அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி. இப்ப கூட ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்க வேலை செய்யணும், நீங்க வீட்டிலே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவன் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்க்கறதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் சார், உங்களுக்கு என்ன சார்? அப்படிதானங்க. இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க, விளக்க உரை. அந்த ஒர்க்கிலேயே முழுகிட்டாரு. அவர் மனைவியை அவர் நிமிந்தே பார்க்கல. அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்கிறார். சாயங்காலம் ஆனா அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்கிறார், முகத்தையே பார்க்கல. பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் திடீர்னு விளக்குல திரி இழுத்துருச்சு, வெளிச்சம் கம்மியாயிருச்சு. அப்ப அந்த அம்மா எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியா பார்த்துட்டு கேட்டாரு, அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார். எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது சொல்லிச்சு, நான் தான் உங்க மனைவி, நீங்க பல வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேத்துறேன் தினம்னு. அவர் சொன்னாராம், ஐயோ நான் இவ்வளவு நாள் உன் முகத்தையே பார்க்கலையே, சரி ஒன்னு செய்யறேன், இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அம்மா பேர் பாமதின்னு பேர் வச்சாராம்.
நான் மட்டும் பாமத்தியா இருந்தேன்னா பேரு கீறு வைக்காத, தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை திரும்பி கூட நான் கேட்டிருப்பேன். அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நம்ம பார்ப்பதில்லை. மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன? அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு நானும் அவளும் போகிறோம், என் மகன் வீட்டில் இருப்பான், நீ போய் அவனை என் வீட்டில் பாரு. ஏன்பா, உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்லை இல்லை, நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு. என்னப்பா என்ன விஷயம்? என்னப்பா சொல்கிறது, இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா? 3 அரியர் வச்சுருக்கான்ப்பா. அண்ணாச்சி இந்த கதையை எழுதி 20 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்கிற பையனா இருந்தால் 17 அரியர் வச்சுருப்பான். 3 அரியர் வச்சுருக்கான். எனக்கு அவன்கிட்ட நேரடியாக சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் என்ன ஐடியாவில் இருக்கானே புரியல. பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான். 3 அரியர் வச்சுருக்கான். நேராக கேட்க கஷ்டமாக இருக்கு. நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு. இப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களா? பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை. இன்னொருத்தரோட பையன் நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருப்பான்? உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான்? பூமர். பூமர் அங்கிள் வந்துட்டாரு. அதனால இவர் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல. வீட்டுக்கு போயிட்டாரு. பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ, மரத்துலேருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துருக்கு. பையன் நாகலிங்க பூவையே பார்த்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல போய் பார்க்குறாரு. வாங்க அங்கிள், இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள். மரத்துல இருக்கும்போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான். பாருங்களேன், அது சுத்தி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன். நாகலிங்க பூ பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, நாகலிங்க பூவோட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்ற, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள், பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும். இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும். சம்மர்ல, வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும். அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 பேரும் பூவை பத்தி பேசுறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், உள்ள வாங்க அங்கிள், வெளியிலே நிக்கிறீங்களே. உள்ள போறாங்க. உள்ள போனா அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. நான் சொன்னேன் இந்த கதை வந்து 20 வருஷத்துக்கு மேல. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல. அருணா சாய்ராமை பத்தி 2 பேரும் பேசிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு கடைசியில, ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விஷயம்? அந்த பையன் சொல்றான், அங்கிள் எனக்காக நீங்க எங்க அப்பாட்ட பேசணும். இவருக்கு திக்குங்குது. இப்படி தாண்டா அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான்? அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா 2 பேரும் மனசுக்குள்ள. அப்படியா, உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே. அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள், நீங்க சொல்லுங்க. என்னப்பா சொல்லணும்? எங்க அப்பாட்ட சொல்லுங்க, 3 அரியர் வச்சிருக்கேன், ஆனா நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்க அப்பாட்ட சொல்லுங்க. என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இவர் கேட்கிறாரு, இவ்வளவு பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாம இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றா, கரெக்டு தான், ஆனா இந்த நாகலிங்க பூ, பன்னீர் புஷ்பம், வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலயே மனசு போயிருச்சு. பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா? கல்லூரியில சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு, அதுலலாம் மனசை விட்டுட்டேன். ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, எங்க அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள், நான் பொறுப்பில்லாதவன் இல்லை அங்கிள், கொஞ்சம் திசை திரும்பிட்டேன், நான் இனிமே சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்க அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்றான். அண்ணாச்சிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்குறாரு. இதை விட அழகானது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துளி வந்ததுல, அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினச்சிக்கிறார். நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தால் இந்த கதையை படிங்க, பயம்லாம் போயிடும். அண்ணாச்சியினோட வேலை அதுதான். வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, பயங்களை, இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை
நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி. ஆனா அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா? அந்த கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா? இல்ல, அது கிடையாது. நமக்கு தெரியும். we know life is not fair. இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதிலே பொறாமை இருக்கிறது, இதிலே காழ்ப்பு இருக்கிறது, இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன, நம்மை சுற்றி கயமை இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சுக்கிட்டா தானே எந்திரிச்சு நிக்க முடியும். எதை பிடிச்சுக்கலாம்னா அவருடைய கவிதையையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான். ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்லியிருக்காரு. ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். இவ்வளவுதான் திருக்குறள். இது ஒரு கவிதையான கவிதை தான். ஆனா இது ஒரு ஆணை மாதிரி, இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு. சில பேர் ஓன்னு சண்டைக்கு போயிடுவான். அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது. இவன் முதல்ல போயிடுவான். அப்புறம் சண்டை என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். நம்மால் கீழே கிடப்பான். வள்ளுவர் சொல்றாரு, முட்டா பயலே, சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்ன யோசிக்கணும் சாமி? முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு. ரெண்டாவது, உனக்கு எவ்வளவு தம் இருக்கு, எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது. உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? கட்டத்துறைக்கு பின்னாடி 2-3 பேர் இருப்பாங்கல்ல. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு வயல் இருக்க மாட்டோம், எல்லாரும் ஓடி இருப்பானுங்க. உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்தா படையாத்தான் வந்தாங்க. சண்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான். திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி. யாருடைய துணை? உன்னுடைய துணைவர்கள், அவனுடைய துணைவர்கள். எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பான்னா பேட்டில் ஃபீல்டுக்கு போ, இல்லாட்டா போகாதன்னு. நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல, கஷ்டமா இருக்குல்ல. வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப, அப்படிதானே? என்ன அப்படிலாம் பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன். கேட்டிருக்க வேண்டியது தானே. என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க. வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்தை தின்னுட்டு படுக்கும் போது ஐயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல, இன்னுமே தோணி என்ன செய்ய? அங்க இல்ல நீ யோசிச்சிருக்கணும். அலுவலகத்தில் அவமானம், வியாபாரத்தில் அவமானம், பொது இடங்களில் அவமானம், நெஞ்சம் கொதித்து போகிறது. So life is a battle. வாழ்க்கை என்பது போர். இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதை விட ஒரு சின்ன பெண்ணு ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டா. வைஷாலி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. அந்த பொண்ணு, அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான். சின்ன பொண்ணு. இப்ப அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர். உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல வெளவெளேர்னு 7 அடி இருக்கான். நம்ம பாப்பா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்கு, சின்ன பாப்பா. அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல, எழுதப்பட்ட விதியே, யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குலுக்கணும். உன்னோட ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும். விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, கை குலுக்கணும். இது மரியாதை, இது நாகரீகம், இது அடிப்படை. வைஷாலி போன உடனே பட்டுன்னு கையை நீட்டுட்டா. அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பார்க்கல. அந்த ஆப்போனன்ட், அந்த உஸ்பெகிஸ்தான் வீரன், இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல. அப்படியே மூஞ்சிய, அவன் லேட்டா வேற வந்திருக்கான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான். வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சிய திருப்பிக்கிட்டு அவன் காய் நகர்த்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் பாருங்க, தற்செயலா நடப்பது அல்ல. நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பானோ, ஒண்ணுங்கிற எல்லாம் பிளான். இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துரும். அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாட போனா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னான்னு பேசுவான். எதுக்கு பேசுனா? அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை. அதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும், காலும் சுருங்கிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுடைய விரோதிகள் சில சமயம் உங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே,
நீங்க எதிரில் வருவீங்க, பார்க்காத மாதிரியே போவீங்களே. உடனே நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க, அவன் நிஜமாவே கவனிச்சிருக்க மாட்டான். ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான். ஆனா கவனிக்காத மாதிரி போறது தான் கெத்துன்றதுனால தான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான். அப்படித்தானே? இதெல்லாம் டெக்னிக்ஸ். வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம்? பேன அழுதுருக்கலாம். நாம இருந்து ஒருவேளை அழுதுருப்போம், கை கூட கொடுக்கல, நான் அதனால தான் தோத்து போனேன். வைஷாலி அதெல்லாம் ஒன்றும் செய்யல. அவன் முகத்தையே அவ பார்க்கல. அவ பார்த்தது அந்த 64 கட்டங்களை மாத்திரம்தான். அதை மாத்திரமே பார்த்தாள். 10 நிமிஷத்துல அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க. 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? இன்னுமே மாப்பிள்ள நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ள, நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், வென்று காட்டுவது. அந்த வெற்றி ஈஸியா வராது. வைஷாலி ஜெயிச்சானா ஃப்ளூக்ல ஜெயிக்கல. அவ உழைச்ச உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு, அவ பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு, அது அன்னைக்கு கை கொடுத்தது. அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள். ஆனா நான் இங்க பேச வந்து நிறைவா சொல்ல போது, இந்த ஃபைட் நமக்கு தேவை, இந்த பேட்டில்ஸ் தேவையா இருக்கு. இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க. பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க, பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்கு. அவர் தான் எல்லாத்தையும், ரேமன்ஸ் தலைவர் சின்ஹானியா என்கிறவர், அவர் தான் அந்த பிராண்டையே கட்டமைச்சாரு. இன்னைக்கு அவரோட மகன் அந்த வீட்டில் அவரை இருக்க விடாம அவர் ஒரு 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாரு. பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இப்படி எல்லாம் இருக்குதானே? வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. போராட வேண்டும், வேற வழி கிடையாது. வாழ்கிற கடைசி நாள் வரை போராடி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீ மனிதன், போராடிட்டு தான் இருக்கணும். ஆனா இந்த போராட்டத்திலே இருந்து இருந்து இதயம் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை. அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழுவதற்கு தேவை. அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும், என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.